செந்தூரன் ஒரு அரசியல் கைக்கூலி. கிருஷ்ணாவிற்கு எஸ்கே கிருஷ்ணா போன்ற ஆட்களுக்கு சொம்பு பிடிக்கிறாள். நிறைய சமூக கருத்து வீடியோ போட்டிருந்தார். இப்போ பயத்தில் ஒன்றும் போடாமல் இருக்கிறார், ஒன்றும் கதைக்காமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி வாரது. பல நாள் வீடியோக்கள் இப்போ கதைச்செல்லாம் வீடியோ போடுறதில் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வாரது. இதில் நான் என்ற ஒரு கரியரில் இந்த சோஷியல் மீடியா சமூக வலைத்தள பயணத்தில் வந்து விட்ட பெரிய மிஸ்டேக் ரெண்டு மிஸ்டேக் தான். ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல்ன்றது உண்டு. ரெண்டாவது, அந்த செம்பு தூக்குற என்கின்ற ஒரு விஷயம் உண்டு. உண்மையிலேயே முதலாக எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் வந்து அவருக்கு முதலாக நாங்கள் வீடியோ போட்டது நானும் என்னுடைய நண்பரும் தான். முதல் இதுவரைக்கும் யாரும் ஒரு வீடியோ போடாத காலத்திலேயே நாங்கள் 2 பேரும் போட்டு அதில் வந்து ஒரு அவரை பேரை குறிப்பிட்டு போடலை. அதுக்கு பிறகு அந்த வீடியோவுக்கு கீழே அவர்கிட்ட பேர் வர அவராக வந்து என்னட்ட வந்து நேரடியாக வந்து கதைச்சு அவர் சில விஷயங்களை விளக்கப்படுத்தினால அவர்கிட்ட மனசில் உள்ள விஷயங்களை சொன்னதால் அந்த வீடியோவை நாங்கள் அழிச்சதுக்கு பிறகு ஒருத்தங்க பழகிட்டாங்கன்னா ஒரு நட்பு பூர்வமாக நாங்கள் பழகிட்டோம். ஒரு நட்பு எங்களுக்குள்ளே ஏற்பட்டது. அந்த நட்பில் உங்களுக்கே தெரியும், எங்கட பொடியல் நாங்கள் எல்லாம் யாராக இருந்தாலும் எங்களோட ஒருத்தர் பழகிட்டாருன்னா உசுரை கூட கொடுப்போம். உசுரை கொடுத்து பழகிற ஆக்கள் எங்கட பொடியில் எங்களுடைய ஆக்கள் எல்லாரும் விளங்குதான். அந்த மாதிரி பழகிக்கல அவருக்கு இடைப்பட்ட காலங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வரைக்கல அவருக்கு ஆதரவாக நின்ற இடத்துல அவர் வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படியே அவருக்காக நின்ற பிரச்சனைக்கு நாங்கள் எங்களுடைய நண்பர்களை வந்து பகைத்து எதிர்த்து போனதால் அவருடன் இருந்து அவருடைய செயற்பாடுகளும் வந்து எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கசப்பாக இருந்ததால் அவரை விட்டு நாங்கள் விலகிட்டோம். அந்த வீடியோ பதிவையும் போட்டது விலகிட்டோம். சரியா? அவ்வளோதான் நடந்தது. கிருஷ்ணா அண்ணாக்கு நீங்கள் செம்பு தூக்குறேன்னு சொல்கிறீங்களே, அதில் அவ்வளோதான் நடந்தது. ரெண்டாவது, இந்த அரசியல் தமிழர்கள் தமிழ் பற்று தமிழன் எங்களுக்கு தமிழ் வேணும், இப்படி தான் எங்களை தமிழை கொண்டுறோணும் அங்கே கொண்டுறோம் மண்டையை கழுவி இங்கே யாருக்கு தான் தமிழ் பற்று இல்லை. தமிழை வச்சு ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட கதை கேட்கல. யாருக்குண்டாலும் ஒரு உணர்வு ஒன்று வரும். அந்த உணர்வை பயன்படுத்தி அந்த வீக்னஸை பயன்படுத்தி எங்களை அந்த அரசியலுக்குள்ளே வந்து இழுத்தவை. எவ்வளோ வில்லங்கப்படுத்தி முடியான்னு சொல்லி இல்லை வாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி போய் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு 6-7 நாள் அதுக்குள்ளே நாங்கள் செயற்பட்ட அவைன்ற செயற்பாடுகள் வந்து எங்களுக்கு புரியாமல் அந்த இடத்துலேருந்து நானும் விலகிட்டேன். அதுவும் பதிவில் போட்டிருந்தேன். மூன்றாவது, இவர் ஒரு சமூக கதை ஒன்று கதைக்கிறார் இல்லை, எல்லாம் வந்து விலகிட்டார், பயந்துட்டார், அப்படி இப்படின்னு பல மாதிரியான கதைகளை வந்து கதைக்கிறீங்க. நான் வந்து இந்த சமூக வலைத்தளத்துக்குள்ளே உள்ளட்டதுக்கு காரணம், நான் ஒரு கலைஞன். எனக்கு பாட்டு பாட சரியான விருப்பம், நடிக்கிறதுல ஒரு திறமை இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை வளர்த்து கொள்றதுக்கும் மக்களிடையில் தெரியணுமன்ற ஒரு விஷயத்துக்காக நான் ஒரு கலைஞனாகணும், ஒரு பாடகனாகணும் என்கின்ற ஒரு விஷயத்தில் இதுக்குள்ளே வந்து பல வாய்ப்புகளெல்லாம் தேடி கிடைக்காத காரணத்தால் எனக்கான ஒரு வாய்ப்பு மேடையாக வந்து நான் இதை வந்து பயன்படுத்தினேன். இந்த சமூக வலைத்தில் என்னுடைய பாடல்கள் என்னுடைய பதிவுகள் எல்லாம் வந்து போட்டுருந்தேன். அதுக்காகத்தான் நான் வந்தேன். ஆனால் இடையில இந்த சில சமூக விழிப்புணர்வுகள் சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கல. என்னுடைய பாடல்கள் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெருசாக இது வரைக்கும் மேலே வந்தது கிடையாது. ஆனால் சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் கதைச்சி போடுற ஓன் வாய்ஸ் விஷயங்கள்லாம் வந்து மில்லியன் கணக்கில் லைக்ஸ் வரும், மில்லியன் கணக்கில் வியூவர்ஸ் போகும், பல மாதிரியான ஒரு பிரபலம் வந்து கிடைச்சது, நிறைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்தது. ஆனால் என்னோடய ட்ராக் வந்து மாறிட்டு, என்னுடைய பயணம் வந்து கலை பயணம். ஆனால் நான் போனது வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட போய்க்கல. பார்க்குற எல்லாரும் யார் வந்து என்ன பார்த்தாலும் நல்ல ஒரு விஷயம் காய்ச்சி நீங்கள் தம்பி நல்லா இருக்குது, இதை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் என்னோடய பயணம் வந்து அது இல்லை. என்னோடய பயணம் வந்து ஒரு இசைக்கலைஞனாக திகழணுமன்றதான் என்னுடைய பயணம். ஸோ அது வந்து மாறி போனதால் ட்ராக் மாறுது அப்படின்னு சொன்னதால் நான் இந்த கதைக்கிற விஷயத்தையே விட்டுட்டேன். எங்களுடைய கலைக்கு இல்லாத ஒரு இப்போ எனக்கு நான் ஃபேமஸ் ஆகணும், எனக்கு வந்து நிறைய லைக்ஸ் வரும், என்னத்தை கதைச்சாலும் இப்போ கதைச்சி செந்துருன்னு நீங்கள் என்னோடய வீடியோலாம் செக் பண்ணிங்கன்னா நான் கதைச்சி போடுற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பல மாதிரியான வியூவர்ஸ் எல்லாம் போயிருக்கு. ஸோ அதை வச்சு இப்போவும் எனக்கு கண்டினியூ பண்ண தெரியும். நான் பிரபலமாகிட்டு நல்ல லைக்ஸ் வருது, நல்ல கமெண்ட்ஸ் வருது, இதில் வந்து நல்ல பணம் சம்பாதிக்கலாம், நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லி மைண்ட் செட் இருந்திருந்தால் அதையே தொடர்ந்து செஞ்சோன்னு இருக்கலாம். அதால் வர்ற பிரச்சனைகளை வந்து நானே தனிப்பட்ட முறையில் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது விளங்குதான். ஸோ அந்த ஒரு விஷயத்தாலையும் நான் வந்து இந்த கதைக்கிற விஷயங்களை விட்டுட்டேன். இனி எந்த ஒரு விஷயமும் கதைக்க வேண்டாம். இப்போ நிறைய அண்ணா மாதிரி கதைக்கினோம், நிறைய உறவுகள் வந்து கதைக்க வழிக்கிட்டினோம். இப்போ வந்து புதுசாக நிறைய பேர் பல சமூக செயற்பாடுகளை வந்து தட்டி கேட்டு அந்த மாதிரி கதைக்கினோம். அவர்கள் வந்து கதைக்கட்டும். என்னுடைய பயணம் வந்து இசைப்பயணம், திரைத்துறை சம்மந்தப்பட்ட பயணங்கள் மட்டும்தான் இனி இதில் வந்து போய்கொண்டிருக்கும். கதைக்கிற ஒரு விஷயத்தை என்னுடைய சர்ப்ரைஸ் டெலிவரி நான் செய்கிற இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி அந்த யூடியூப்பில் அந்த மாதிரியான சம்பந்தங்களில் வந்து நான் வந்து போட்டுருக்கிறேன்.
சரியா? இவ்வளோ தான். யாருக்கும் பயந்தோ எந்த ஒரு விஷயத்துக்காகவோ நான் வந்து மாறலை. அதுக்குள்ளே வந்துட்டு சும்மா அமைதியாக இருக்கிறன்றோடனே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் போயிட்டு ஒரு மனுஷன் இப்போ எங்களுக்கு ஒரு விஷயத்தை நாங்கள் கதைக்கிறோம்டா ஒரு தகுதி வேணும். நாங்கள் பண்ணுற குழப்படிகள் எங்களோட குழப்படிக்கும் ஒரு சமூகம் சார்ந்த விஷயத்தை கதைக்கிறதுக்கும் எனக்கு தகுதி இல்லை. ஒரு சில தவறுகள் நாங்களே செய்வோம். எங்களை அறியாமல் ஒரு சில தவறுகள் செய்யக்கூடும். நாளைக்கு ஒரு வீடியோ பார்க்குற என்னடா வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, என்ன தம்பி நீயே இப்படி ஒரு வீடியோ போட்டு நீ அதை செய்கிறன்ற ஒரு கேள்வி எங்களுக்கு விரைக்கல. எதிர்பாராமல் செய்கின்ற சில விஷயங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு மனசு தாக்குற விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய பயணம் சமூக விழிப்புணர்வுகளை என்னோடய பாடல்களில் தாரேன். அதுபோல் பாருங்கள், ஆதரவை தாங்க. இது வரைக்கும் நான் ஏதாவது உங்களோட மனசை ஹர்ட் பண்ணியிருந்தாலோ சங்கடப்படுத்தியிருந்தாலோ என்னை மன்னிச்சிடுங்க. நான் இது வரைக்கும் என்னத்தை சொல்ல, அந்த கடவுளறிய கடவுள் எங்களோட முருகன்டா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியும். முருகன் மேலே சத்தியமான இது வரைக்கும் யாரையும் ஏமாத்தினதும் கிடையாது. ஒருத்தங்களை வந்து குச்சப்படுத்தியோ ஏதோ பேசினதும் கிடையாது. கண்ணில் ஒரு விஷயம் சரியென்று பட்டா நியாயமாகப்பட்டா கதைச்சிருக்கேனே தவிர யாரையும் இது வரைக்கும் ஏமாற்றி பிழைச்சதும் கிடையாது. தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க. தவறாக எதுவும் பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க.